காஷ்மீரி மக்கள் கஷ்டத்துல தான் இருக்காங்க. நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்குது அப்படிங்கறத உணர முடியுது. இப்போ அங்க என்ன காலையிலே எல்லாரும் ஃபோன் மாதிரியான பண்ணி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது சார்? பாதுகாப்பு ஏற்காடு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே வந்து பாதுகாப்பு டபுள் மடங்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த ரூல்ஸை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க மேம். தொடர்ந்து அச்சத்துடனே தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்களா? ஆமா மேம். அண்ட் தென் வந்து தமிழர்கள் இங்க மாட்டிக்கிட்டு இருக்கவங்க மாணவர்களா இருக்கட்டும், அண்ட் தென் இந்த குடும்பங்களா இருக்கட்டும், நேற்று வரைக்கும் எல்லாரும் வந்து கேம்பஸ்குள்ளே இருந்தாங்க. அடுத்து வந்து ரோடு க்ளோஸ் ஆயிருந்தது நேற்று ஃபுல்லா. நேற்று நைட்டு வந்து NH-44 ஜம்மு ஸ்ரீநகர் ரோடு ஓப்பன் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. எல்லாரும் ஓன் ரிஸ்க்ல கிளம்ப ஸ்டார்ட் பண்றாங்க மேம். இந்த பாகிஸ்தான் தாக்குதல் தொடர்பாக நீங்க நேர்ல பார்த்த காட்சிகள் ஏதேனும் இருக்கா சார்? மேம் நான் வெளியில வரல. வெளியில வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. நான் வெளியில வரல. எல்லாருமே அப்படிதான் இருக்காங்களா? வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்களா? அத்தியாவசிய மேம் தேவைகளுக்காக மட்டுமே வெளியே வரக்கூடிய சூழ்நிலை இருக்கா சார்? அத்தியாவசிய தேவையும் எல்லாரும் வாங்கி வச்சாச்சு மேம். யாரும் வெளியில வரல. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு சார்? வெளியே வரக்கூடாதுங்கிறது தான் மேம் முக்கியமான அறிவுறுத்தலா இருக்கும். எத்தனை நாளைக்கு அப்படி இருக்கணும் அப்படி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? தெரியல மேம். இணைப்புல வந்து இப்போதைக்கு தகவல்களை பரிமாறிக் கொண்டமைக்கு நன்றி சார். இப்போதைக்கு வந்து தேங்க்யூ மேம். இப்போதைக்கு வந்து 13ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஹலோ. இணைப்புல இருக்கீங்க, சொல்லுங்க. இருக்கு மேம். இப்போதைக்கு 13ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. காலேஜஸ், ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் க்ளோஸ் ஆகல. காலேஜஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஏர்போர்ட்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் சிச்சுவேஷன் மேம்.